இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஒரு ருத்ர தாண்டவ பேட்டிங்கால 228 ரன் அசால்ட்டா சேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேட்டிங் ஆன ஆர்ஆர் அணி இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்டார்ட்ங்கிறது குடுத்தாங்க. ஃபர்ஃபுலோட ஓவர்ல தான் இதுக்கு முன்னாடி சூரியவன்சி விக்கெட் இழந்திருந்தார். ஆனா இந்த மேட்ச்ல நான் அந்த ஃபர்ஃபுல கிழிக்க போறேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஓவரே ஃபர்ஃபுலோட ஓவர்ல 4 6 அடிக்க விட்டு தெறிக்க விட்டாருன்னு சொல்லி சும்மா மாசு காமிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுத்த இசான் மலிங்க நான் இன்னைக்கு விக்கெட் எடுக்க போறேன் அப்படின்ட்டு எஸ்எஸ்சியோட விக்கெட்டை இன்சிலா எடுத்தாருங்க. எஸ்எஸ்சி விக்கெட் இழந்ததுக்கப்புறம் உள்ள ஜுரேல் வந்தாரு. ஜுரேல் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. சூரியவன்சி ஒரு சைடு அடிக்கிறாரு, ஒரு சைடு ஜுரேல் அடிக்கிறாரு. ரன்னோட வேட்டை பார்த்தீங்கன்னா ரன்னோட வேட்டையும் சரி, ரன்னோட வேகமும் சரி, நல்லா வேகமாக ஒரு சீராக போயிட்டு இருந்தது. ஜுரேல் பார்த்தீங்கன்னா அப்பதான் ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாரு. பிளஸ் அந்த கட்டத்தில் ஜுரேலோட விக்கெட்டையும் எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் சூரியவன்சி ஒரு அருமையான ஒரு 100 பதிவு பண்ணாரு. வெறும் 37 தான் பால் பிடிச்சாரு. பிளஸ் 5 பவுண்டரி 12 சிக்ஸ்ன்ட்டு 103 ரன் அடிச்சு இன்னைக்கு வேற லெவலாக பார்த்தீங்கன்னா அருமையான 100 பதிவு பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கோரோட வேகமாக போயிட்டு இருந்தது. 14 ஓவருக்குலாம் 170 ரன் அடிச்சாங்க. பிளஸ் அந்த கட்டத்தில் வைபவ் சூரியவன்சியோட விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரன் ரேட் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சு. இருந்தாலும் பெரேராவோட சின்ன ஒரு அதிரடியால் பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 228 ரன் ஆர்ஆரால் அடிக்க முடிஞ்சதுங்க. ஓகே, 229 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. முதல் ஓவர் கடைசி பால் பார்த்தீங்கன்னா டிராவஸ் ஹெட்டோட விக்கெட்டை சோப்ரா ஆர்ச்சர் தூக்குனாரு. பிளஸ் அதுக்கப்புறம் தான் கேமே பார்த்தீங்கன்னா ஆன் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லி அவனுங்க. இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறத போட ஆரம்பிச்சாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. அவங்களோட விக்கெட்டை பிரிக்க முடியாமல் ரொம்ப 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 தடுமாறினாங்க. இவங்க பார்ட்னர்ஷிப் மட்டும் போடலங்க. ப்ளஸ் ஆர்ஆரோட வெற்றியை இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 6 பவுண்டரின்னு சும்மா 4 பக்கம் செதற விட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணார் அபிஷேக் சர்மா. அப்போ அவரோட விக்கெட்டை ஒரு கட்டத்தில் எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்த எல்லா பேட்டர்ஸுமே அடிக்க ஆரம்பிச்சாங்க. கிளாசன் வந்தார், அவரு பக்கம் ஒரு பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்தார், அவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இஷான் கிஷன் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேட்ச்ல எல்லாத்தோட அதிரடி ஒரு பர்ஃபார்மன்ஸால இன்னைக்கு இந்த ஸ்கோரை 18.3 பால்லையே சேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பிளஸ் அசால்ட்டா ஒரு அருமையான ஒரு 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணி நம்பர் 3 பொசிஷனில் மறுபடியும் எஸ்ஆர்ஹெச் தொடர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இஷான் கிஷான் கொடுத்தாருன்னு சொல்லி ஆகணும். இஷான் கிஷானுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ற வகையில் கிளாஸ் நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் சர்மா எல்லாரும் கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வைபவோட செல்லக்குட்டியோட அந்த 100 வீண் போக வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த மேட்ச் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. ஓகே, இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நண்பர்களே.